இருக்கின்ற அற்புதமான அருமகா பெருமகா பெரும் பிரபஞ்ச சிவ நித்தியமந்த சிவசபையிலே சித்தமகா சபையிலே தலைமை பீடத்திலே தவ பீடத்திலே சிவ பீடத்திலே சிவமகா பீடத்திலே அமர்ந்திருக்கின்ற அகத்தியத்தை ஜெகத்தியத்தை 18 சித்த பெருமக்களுடனே வந்து அற்புதமாக நல் நூலிலே இருந்து பெருநூலிலே இருந்து பெருமகா நூலிலே இருந்து அத்தகைய கம்பதி சமேதராக வந்து அற்புதமாக அனுக்கிரக நல்லாசி வழங்க திருவடி கந்தன் அமர்ந்திருக்க கதிர்வேலன் செல்வகுமரன் செந்தில் ஆண்டவன் தேவியர் இருவருடன் அமர்ந்திருக்க பெருமுனியே வருக பேராற்றலை வருக பெரும் கருணை வடிவமே வருக ஞான பொக்கிஷத்தை பெற்று கொடுத்த ஞான பல்கலைக்கழக தலைவனே எம் ஆசானே ஐயனே அப்பனே வருக என திருவடி பணிந்து திருக்கால் பணிந்து பேரடி பணிந்து பெருமகா சபையில் அமர்ந்தவனை வரவேற்கிறோம். அகத்தியமே ஜெயம், ஜெகத்தியமே அகத்தியம். விதிதனை மாற்றும் மதிதனை கற்றுக் கொடுக்கும் நல்மதி வாணன் அமர்ந்து அரசாடும் அற்புத இச்சபையில் முப்பெரும் தேவியர் மும்மூர்த்திகளின் திருப்பாதம் வணங்கி ஆற்றல் என்பது எங்கிருந்து வருகின்றது என்றறியா நிலைகளிலே ஆற்றம் எம் கையில் உள்ளது என்று தன் துதிக்கையை உயர தூக்கி அற்புதமாய் சிவசபையை எச்சிப்பொட்டி வைத்து அழகு பார்க்கும் கன்னிமூல ஆணைமுகனின் திருவடி வணங்கி நாம் அகத்தியல் ஜெகதீஷாய நமக ஜெகதீஷாய நமக ஓம் அகதீஷாய. காணும் காட்சி கண்கொள்ளா காட்சியாய் திருமுருகர் பெருமானுடைய சரவணபவ அச்சரம் கீழிறங்கி வந்து அற்புத வேர்களாக அது மாறி ஒரு வேளாய் திருவேலாய் அது சிவசபை ஆசான் கை கொண்ட வேலாய் அது வாழை சித்தன் கையில் இருக்கும் செங்கோலாய் மாறிய அற்புத நிலைதவளும் இச்சபையில் அகத்தியம் யாம் நச்சபை ஆசானுக்கு நல் ஆசிகள் வழங்கி அவ்வாசானின் சொல் கேட்டு அவன் அருள் சொல்மொழி கேட்டு ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலிருந்து சாதன நிலைகளின் மூலமாக பெற்ற அற்புதமான தகை வழிகளை கேட்டு வந்து அமர்ந்திருக்கும் நச்சீடர்கள் யாவருக்கும் அகத்தியம் யாம் என்று ஆசை. பொற்சபையாம் பொன்னம்பல சபையாம் மேதினியில் நல்போதினி அமர்ந்து அற்புதமாய் முதலாசி வழங்கும் அவ்வை தாய் தன்னுடைய ஆசிகளை முதல் நிலை துவக்க ஆசியாய் வழங்கும் இச்சபையில் இருந்த அகத்தியம் யாமல் அகதீஷாய நமக அகதீஷாய நமக. எங்கும் காணா அதிசய அபூர்வ அற்புத நிலை கொண்ட சிவகுடை தலமதி திருச்செந்திலகமதி நடக்கும் அனைத்தும் சூட்சம நிலை இயல்பு நிலையில் எந்நிலையும் நடைபெறா நிலையில் அனைத்தையும் சூட்சமமாய் நிகழ்த்தி கொண்டிருக்கும் 18 சித்தர்களின் வரிசையில் அவை அமர வைத்து அழகு பார்க்கும் சிவசபைக்கு யாம் அகதீஷாய நமக அகதீஷாய நமக. அருள்நிலை பெருமகா நிலை அந்நிலை எந்நிலை எவ்வாறு அடைவது என்று சித்தன் உரைப்பான் என்று திருமுருகன் உரைத்த நிலைகளை சித்தனுடைய ஆதி கைலாய சிவசூட்சம நூலில் இருந்து அகத்தியன் ஒற்றை வார்த்தையில் சிவத்தை அடையலாம். ஒரு வார்த்தையில் சிவத்தை அடையலாம். நல் மந்திரங்கள் வேதங்கள் நல் நூல்கள் என் நூல்களும் கற்று மேம்பட அவசியம் இல்லா நிலைகளில் ஒற்றை வார்த்தை தன்னை இழந்து ஒரு வார்த்தைகளை மேலெழச் செய்கின்ற போது பிரபஞ்ச மகா சபையின் ஆசி மட்டுமல்ல பிரபஞ்சத்தின் ஆசியை சூட்சமமாய் பெறலாம். வார்த்தை நான் என்னும் நிலைதனை இழந்து சரணாகதி என்னும் நிலைக்கு ஒருவன் செல்கின்ற போது அவன் காலடியில் பிரபஞ்சம் சரணாகதி அடையும் என்னும் தத்துவத்தை பறைசாற்றும் பிரபஞ்ச மகா சபைக்கு அகத்தியன் யாம் நல் ஆசிரியர். எவன் ஒருவன் எத்துறையிலும் எவ்விடத்திலும் எத்தலத்திலும் பொருளீட்டல் நிலைகளிலும் அவன் பணிபுரியும் தலங்களிலும் எவனொருவன் தன்னை இழந்து தன்னை ஜெயித்து தனக்குள் இருக்கும் அத்துணை நிலைகளையும் இழந்து தன்னை ஜெயித்து எவனொருவன் சரணாகதியோடு நடக்கின்றானோ அவன் அவ்விடத்தில் உயர்கின்றான். வேறு நிலைகளில் சூட்சமமாய் அவனை உயர்த்துவது பிரபஞ்சம், அவனை உயர்த்துவது அவனுக்குள் இருக்கும் சிவம் என்று அகத்தியன் அற்புத இந்நிலையிலே பறைசாற்றும் சபைதனில் சபையோடு தொடர்பு, இயல்பு தொடர்பு, சூட்சம தொடர்பு, கர சேவை மட்டுமல்ல உல சேவை, உலகத்திற்குள் மரபா சேவைகளை எவனொருவன்
ஜென்ம கர்ம வினைகளை அறுக்கின்றான். அறவே அவன் மூலமாக அறுக்கின்றான். அவ்வாறு அறுக்கப்படுகின்ற நிலையை சுட்டிக்காட்டும் சபைக்கு அகத்தியர் நாம் நல்லாசிரியர். தவநிலை, தியான நிலை, அமைதியாக அமர்ந்து ஒரு பூஜ்யமாக அமர்ந்து அப்பூஜ்யத்திற்குள் பிரபஞ்சத்தை அடைக்கும் நிலை. அத்தவ நிலையில் அமர்ந்த சீடர்கள் சிவசபையில் தவ நிலையில் அமர்கின்ற பொழுது ஒரு நொடி பொழுதில் பிரபஞ்சத்தை காணலாம். வாறு காண்கின்ற நிலைகளை கற்றுக் கொடுக்கும் சபை. அது எவ்வாறு கற்றுக் கொடுக்கின்றது? ஓடுகின்ற புறவிகளையும் ஓடுகின்ற அத்துணை வாகன நிலைகளை இழுக்கின்ற உயிரினங்களை எவனொருவன் தன் கரமதில் சாட்டை வைத்து சுழற்றிக் கொண்டு அதன் மேல் படாதவாறு சுழற்றி அதனை வேகம் எடுத்து ஓட வைக்கின்றானோ அதே போல தன் கரமதில் ஆதி கைலாய சிவசூட்சமன் நூல் என்னும் அற்புத பிரபஞ்ச சாட்டைகளை சிவசபை ஆசான் தன் கையில் வைத்து சுழற்றுகின்ற பொழுது அதிலிருந்து எழுகின்ற அருள் ஓசை மூலமாக வேகம் எடுத்து ஓடுகின்ற சீடர்கள் இச்சபையின் மூலமாக பிரபஞ்சத்தை ஆழ்வார்கள் என்னும் தத்துவத்தை திருமுருகன் உணர்த்தினார். அந்நிலையை அகத்தியர் யாம் உணர்த்துகின்றோம். அவ்வாறு அதிலிருந்து பிரிகின்ற அத்துணை சாட்டை துகள் நிகழ்வுகளை எல்லாம் தன் கரமதில் சூட்சமமாய் அனைத்து சீடர்களும் பிடித்து பிரபஞ்சத்தை வழிநடத்துவார்கள் எதிர்காலமதில் சபையிலிருந்து என்று அகத்தியர் யாம் நல்லாசிரியர். அதற்கு எத்தனை காரியங்கள் புரிய வேண்டும், என்னென்ன சேவைகள் செய்ய வேண்டும், பல ஆண்டுகள் பல வருடங்கள் காத்திருக்க வேண்டுமா? அல்ல, ஒரு நொடி பொழுதில் பிரபஞ்ச மகாசபையினுடைய ஆற்றலை உணரலாம். இவ்வாறு உணரலாம். உரைத்தவன் திருமுருகனே, அடித்து உரைத்துக் கொண்டிருப்பவன் அகத்தியனே என்னும் முழுநிலை சரணாகதி, முழுநிலை வணங்குதல், வாழ்த்துதல், சரணமில்லா நம்பிக்கை நிலை கொண்டோருக்கு மறுநொடி பிரபஞ்ச மகாசபையில் அற்புத காட்சி அவன் சிறப்பில் தெரியும் என்று இது சிவமாற்றும் முறை, இது சிவகணங்களாற்றும் முறை. சிவகணங்கள் பிரபஞ்சத்தில் ஆங்காங்கு வியாபித்திருக்கின்றன. அவரவர்கள் உடலுக்குள் வியாபித்திருக்கின்றன. ரத்தங்களோடு, நரம்புகளோடு, மச்சைகளோடு, எலும்புகளோடு கலந்திருக்கின்றார் சிவம். அச்சிவத்திலே உணர்கின்ற பொழுது எவனொருவன் தன் உடல்களை வருத்த வேண்டாம். உடலினை உள்ளுக்குள் இருக்கும் நிலையினை தெரிந்தால் போதும். அவ்வாறு பஞ்சபூதங்களை அறிந்து அவன் பஞ்சபூதங்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகின்ற பொழுது அற்புதமாய் அவன் சிவத்தை உணரலாம். அவ்வாறு சிவத்தை உணர்கின்ற பொழுது இங்கு அமர்ந்து உரையாற்றுவது சிவகணங்களே என்னும் இளைஞரையும் தெரியலாம் என்று சிவசபைக்கு சபைக்கு ஆசி. சபைக்கு ஆசி என்றால் சபை என்னும் இயல்பு நிலை வடிவத்திற்கு மட்டுமல்ல, வடிவத்திற்கு அல்ல. ஆசான் உள்ளிட்ட ஆசான் எல்லா யோகமுத்திர சமேதராக அமர்ந்திருக்கின்ற ஆசான் எல்லாருக்கும் மலையருக்கும் நாடி வந்த சீடர்களினுடைய இல்லா அவரவர்களுடைய சந்ததிகள் அவர்களை வணங்குகின்ற, வாழ்த்துகின்ற, அவரவர்கள் வழிவருகின்ற அத்துணை பேர்களையும் சபையாக அகற்றிய நாம் ஆதிக்கு அத்துணை பேருக்கும் ஆசிகள் வழங்குகின்றோம். ஒவ்வொரு கணங்களும் ஒவ்வொரு கணமும் நடக்கும், ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு கணங்களும் ஆசிகள் வழங்குகின்றன. அகத்தியர் யாம் சூட்சமத்தினை விளக்குகின்றோம். வாசியின் மூலமாக மெல்ல மெல்ல வாழைச்சித்தன் எங்கிருந்து தோன்றினான், வாழைச்சித்தன் எவ்வாறு நடவிட்டுக் கொண்டிருக்கிறான், வாழைச்சித்தன் என்றால் யார் என்ற நிலைகளை அவர்கள் உள்ளுக்குள் இருந்து படிப்படியாக உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் சீடர்கள். யுகம் யுகமாய் இருந்த அத்துணை புண்ணியமும் இவ்யுகத்திலே ஒற்றை சொல்லாக உருவெடுத்து அச்சொல் வாழைச்சித்தன் என்னும் நாமமாக உருவெடுத்து அமர்ந்திருக்கின்றான். பிரபஞ்சத்திலே பிரபஞ்சமகா சபையிலே ஆசானும் ஆதி சிவசபை நூலும் செல்கின்ற தலம் வாழைச்சித்தன் எழும் தலம். வாழைச்சித்தனும் சிவசபை ஆசானும் நூலும் அமர்ந்து ஆசி கூறுகின்ற தலம் அது திரு கைலாய தலம் என்று அகத்தியர் யாம் நல்லாசி வழங்கி இத்தலம் கைலாய தலம். சிவமும் நூலும் எங்கு செல்கின்றதோ அங்கெல்லாம் கைலாய தலமே. அவ்வாறு தன் கைலாய தலத்திலே இடம் மாற்றி வந்து அமர்ந்து அச்சிவப்பணிகளை ஆற்றும் பணி கடமதிலே ஆற்றும் பணி சீடர்கள் ஆற்றும் ஒவ்வொரு பணியும் சிவத்திற்காக ஆற்றும் பணி என்று சிவமே ஆற்றிய பணிகளை சூட்சமமாய் கண்ட சபை இது என்று நாம் அகத்தியர் நல்லாசி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம். ஆணி நாடி நகரம் தாண்டி அமர்ந்திருக்கும்
ஜென்மம் எடுக்கும் திருக்கு பிரபஞ்ச கோமாதா பூஜை என்று சித்தர் உரைக்கின்றானே, அவ்வார்த்தையிலிருந்து ஒரு அடி பிசகாது அகத்தியன் யாம் உரைக்கின்றோம். அவன் ஜென்மங்களில் செய்த அத்துணை வினைகளையும் வேறொருக்கும் கோமாதா பூஜையாக அப்பூஜைதனை கண்டுகளித்து வந்து அமர்ந்திருக்கின்ற சீடர்கள், அவனினை கண்ட சீடர்கள், உயர் சிவனினை காண்கின்ற சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் நாம் நன்னாசிகள் கண் திறந்த இளைஞரில் அகத்தியன் இயல்பு நிலையில் அகம் திறக்கும் ஓர் சபை, அது நற்சபை போச்சபை, அது பிரபஞ்சமகா சபை ஒன்றே என்னும் நிலைக்கு அகத்தியன் யாம் நல்லாசி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம். சச்சங்கள் அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக, அகதீஷாய நமக, அகதீஷாய நமக.